சரி, ஓகே. 2019ல அண்ணன் கமலஹாசன் அவர்கள களத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய இடையூறா நாம் தமிழர் கட்சிக்கும், தமிழ் தேசிய அரசியலுக்கும் இருந்தது. இப்ப விஜய கொண்டு வந்து களத்துல இறக்குறாங்க. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நாங்க எப்பயுமே புதுசா வர கட்சி இடையூறுன்னு என்னைக்குமே நாங்களும் சரி, எங்க அண்ணனும் சரி எப்பயுமே நினைச்சது கிடையாது. ஐயா கமலஹாசன் வரும்போது கூட ம், அண்ணன் நேரடியா வீட்டுக்கு போய் வாழ்த்து தெரிவிக்க தான் செஞ்சாரு. ம், ஆனா கமலஹாசன் அவர் செஞ்ச பிழை என்னன்னா, ம், அவர் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன சொன்னாருன்னா, ம், தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி சாதி பார்த்து மதம் பார்த்து ஓட்டு போடாத சொல்ற ஒரு அரசியல் கட்சியை காட்டிருங்க, அவங்களுக்கு என் வாக்கு என்னுடைய ஆதரவு சொன்னாரு. ம், ஆனா அவர் நடந்தாரா? அது மாதிரி நடந்தாரா? 2016 அண்ணன் செந்தமிழ் சீமான் எல்லா தொகுதியிலும் பொது தொகுதியில கூட ஒரு பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவரை வேட்பாளர் நிறுத்தினாரு. ஆமா, ஆமா. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. ம், ஐயா கமலஹாசனுக்கு அது நல்லாவே தெரியும். ம், அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே சொன்னதுதான். 2 கட்சிக்கு மாற்றா, அதாவது திராவிட கட்சிக்கு மாற்றா ஒரு புதுசா ஒரு அரசியல் கட்சி இந்த மண்ணில் வந்துடக்கூடாது. ம், வந்தா இதனால வரைக்கும் பிழைப்பு நடத்தியவர்களுக்கு இனிமே பிழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெரிய ஏமாற்றம் ஆகி போயிடும். ம். இனிமே இந்த கட்சி வளர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்க எந்த ஒரு ஒரு இதுவுமே அங்கீகாரமே கிடைக்காதுன்னு அவங்கள நினைச்சுக்கிட்டு எங்களை அழைக்கிறதுக்காண்டி இது மாதிரி கமலஹாசன் இறக்குனாங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் இறக்க பார்த்தாங்க. ம், இப்ப விஜய் இறக்கிருக்காங்க. ம், இன்னும் வருவாங்க. ம். சிவகார்த்திகேயன் வரலாம், தனுஷ் வரலாம், சிம்பு வரலாம். யாரு வந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எங்கள்கிட்ட கொள்கை இருக்குது, ஆ, உறுதி இருக்குது. ஆ. யாரு வந்தாலும் எவனா இருந்தாலும் நாங்க எதிர்த்து நிற்போம், கேள்வி கேட்போம். எங்களுடைய கேள்வி எங்களுக்காண்டி கிடையாது, எங்களுடைய மக்களுக்காண்டி, எங்களுடைய சொந்தங்களுக்காண்டி. சரி, இப்ப நீங்க அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் பயணத்துல இருக்கிறாரு. அ இவ்ளோ பிரச்சனைகள அண்ணன் தினம் தினம் பேசிக்கிட்டு இருக்கிறார். மக்கள் இந்த பிரச்சனைகள, இந்த அரசியல உணர்றாங்களா? மக்கள் நாங்க உணர்ந்துட்டோம் இல்லையா? நாங்களும் மக்கள் தான். நாங்க பிறக்கும் போதே நாம் தமிழ் கட்சியில பரம்பரையா இல்ல. ம், நாங்களும் அண்ணனை தூரத்துல இருந்து பார்த்தவங்க தான். நாங்களும் பொதுமக்களா இருந்தவங்க தான். நாங்க உணர்ந்து இன்னைக்கு 36 லட்சம் பேர் நாங்க நிக்கிறோம்னா ம், இது உணராமல வந்திருக்கோம். ம். யாரு மக்கள் 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 எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க இந்த 36 லட்சம் பேர் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அண்ணன் வருகைக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? ஏதோ ஒரு திராவிட கட்சியில தான் இருந்தாங்க. இன்னும் 36 லட்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு பிறந்த பின்னாடி பிறந்து வளர்ந்து அவங்க நேரம் நான் பிறந்த போதே நாம் தமிழர் கட்சிக்கு வந்தவங்களா கிடையாது. தேவை இருக்குது மக்களுக்கு. நாம் தமிழர் கட்சியோட தேவை இருக்குது. மக்களுக்கு நாம் தமிழர் கொள்கை மீது ஒரு உறுதித்தன்மை இருக்குது. அதனால நகர்ந்து வராங்க. ஆனால் 2026 தேர்தல பெரும் படை கொண்டு அண்ணன் முன்னாடி அணிவகுத்து நிற்பாங்க. மிகப்பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழ் சீமானும் பெறுவோம். சரி, நீங்க களத்துல 2026 சட்டமன்ற தொகுதியில எப்படி விளையாட போறீங்க? எங்க களத்துல பாத்தீங்கன்னா, மாதாவரம் சட்டமன்ற தொகுதியில் பாத்தீங்கன்னா, ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் ஒரு மாவட்ட கலந்தாய்வுன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு தலைமை அலுவலகத்துல வச்சு பேசினாரு. ம், அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க கட்சியில எந்த பொறுப்புனாலும் இருங்க, எவ்வளவு பெரிய பொறுப்புனாலும் இருங்க. ஆனால் நீங்க தமிழ்நாடு முழுக்க போய் பேச வேண்டும், அங்கெல்லாம் போய் அரசியல் பண்ண வேண்டும் அப்படிலாம் எந்த ஒரு கட்டாயமும் அவசியம் கிடையாது. உங்களுடைய ஓட்டு உரிமை எந்த வாக்ககத்தில் இருக்குதோ அந்த வாக்ககத்தில் நீ தான் வேட்பாளர். அங்க நீ தான் நாம் தமிழர் கட்சி, அங்க நீ தான் சீமான். அந்த இடத்துல ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நீ பெற்றுத்தர ஓட்டு தான் நம்மளுடைய கட்சியோட வெற்றியை 2024 தீர்மானிக்கும். இதை மட்டும்தான் எங்க அண்ணன் சொன்னார். ம். அதை நோக்கி போறீங்க. அதை நோக்கி நாங்க வந்தோம். நாங்க எங்க மண்டலத்துல ஒரு 5 மாவட்டம் பிரிஞ்சிருக்கிறோம். ம், அந்த 5 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இந்த தம்பிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு போட்டு இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, என்ன பண்ணலாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாங்க. அப்போ வெகு சிலரால நாங்க பேசின கருத்து என்னன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு துண்டறிக்கை, நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவு ஏன் வேண்டும்? இந்த திராவிட கட்சிகளால் நம்ம 60 ஆண்டுகள் எதையெல்லாம் இழந்தோம்? இது போன்ற வாசகங்களுடைய துண்டறிக்கையை நாங்க தயார் செய்தோம். வீட்டுக்கு ஒரு மரக்கன்று கொடுக்க சொன்னார் அண்ணன். ம். இன்னைக்கு இந்த சென்னையில மரக்கன்று வைத்து வளர்க்கக்கூடிய வசதியை இந்த திராவிட கட்சியை அழித்து விட்டுச்சு. ஆமா. இது மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு இது.
அதுக்கு பதிலா நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு மரக்கன்றுக்கு பதிலா பூச்செடிகள குடுத்து வந்து நாங்க வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயி, நாங்க வந்து தொடர்ச்சியா வாரத்துல 1 நாள் விட்டு 1 நாள், வாரத்துல 4 நாட்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இதுவரைக்கும் ஒரு 2000 வீடுகள் வரைக்கும் போய் 2000 மரக்கன்றுகளை குடுத்து நாங்க வந்து வாக்கு சேகரித்திருக்கோம். மக்கள் எப்படி பார்க்குறாங்க உங்கள? வாக்கு சேகரிக்க போகும்போது மக்கள் எப்படி பார்க்குறாங்க நாம் தமிழர் கட்சி? இதுதான் இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் இது மாதிரியான ஒரு வாக்கு சேகரிப்பு இது ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இந்த மாரி வந்ததையும் வந்து இந்த மக்கள் வந்து இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. ம். குறிப்பா பெண்கள். ஆமா. அவங்க உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. ம். நாங்க அந்த துண்டறிக்கை குடுத்துட்டு, நாங்க எதுவுமே பேசல. அம்மா இத கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க ஒரு 2 நிமிஷம் இடைவெளி குடுத்து அவங்க படிச்சுட்டு, "தம்பி உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து நீங்க வந்தீங்கன்னா, நீங்க செஞ்சீங்கன்னா உண்மையிலே நீங்க தான் தம்பி. ம். நீங்க தான் வரணும்." ம். அப்படின்னு பெண்கள் வந்து எங்களுக்கு வந்து உறுதிபூடா கூறுறாங்க. காரணம், அவருடைய கணவராகட்டும், அவங்க அப்பாவா கூட இருக்கலாம், அவங்க இன்னொரு மாற்றுக் கட்சியில இருக்கலாம். ஆனா அவங்க வந்து சொல்றாங்க, "நாங்க ஒரு கட்சி சார்ந்து தான் இருக்கிறோம். ஆனா இந்த முறை வந்து கண்டிப்பா வந்து நாங்க வந்து நாம் தமிழர்ஸ் தான் ஓட்டு போடுறோம்." இன்னும் சில பேர் வந்து நாங்க தொடர்ச்சியா 2019லயும் சரி, ம். 2021லயும் சரி, நாங்க அண்ணனுக்கு தான் நாங்க ஓட்டு போடணும்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்க 100 பேர பார்த்தோம்னா 80 பேர் இத எங்களுக்கு திரும்ப திரும்ப எங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து நாம் தமிழர் கட்சியும், அண்ணன் செந்தன் சீமானையும் வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. சிறப்புங்க, சிறப்பு. இப்ப நீங்க இவ்வளவு களப்பணிகள செஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஆனா கடைசி நேரத்துல திராவிட கட்சிகள் பணமழை பெய்யுமே! அத எப்படி சமாளிக்க போறீங்க? இந்த முறை வந்து அத வந்து மக்கள் வந்து நாங்க எங்கள் பரப்புரையில வந்து சொல்ற விஷயமே அதான். போன முறைலாம் வந்து நாங்க வந்து என்ன தெரியுமா சொன்னோம்? பணம் குடுப்பாங்க வாங்கிக்கோங்க. அது நம்ம காசு. வேணாம்னு சொல்லாதீங்க. வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். நாங்க இந்த முறை வந்து அந்த வாசகத்தையும், அந்த வார்த்தைய நாங்க பயன்படுத்தவே இல்ல. ம். பணம் குடுக்கிறவன வந்து நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஏமாத்த தான் வருவான். நீங்க ம். வந்து நீ எதுக்கு எனக்கு நீ பணம் குடுக்குற? நல்லது செய்ய வந்தா நல்லது செய்யி. பணம் குடுத்து நீ ஏன் ஓட்டு கேட்கிற? நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லி அந்த வேட்பாளர்ட்ட கேளுங்க. அந்த வேட்பாளர் சார்பா உங்க பகுதியை சேர்ந்தவர் தான் வருவாரு. எப்படியோ ஒரு கட்சி சார்ந்தவரு, ஒரு வட்ட செயலாளரோ, ஒரு ஒரு கவுன்சிலரோ தான் வந்து உங்க பிரதிநிதியா வந்து வாக்கு கேட்பாரு. நீங்க அவர்ட்ட கேளுங்க. இந்த 5 வருஷம் நீங்க என்ன நல்லது செஞ்சீங்க? ம். சரி. இனிமே என்னென்னலாம் நல்லது செய்ய போறீங்க நீங்க கேளுங்க. அவரு பதில் சொல்லிட்டாருன்னா, நீங்க எங்க கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. ஆனா ம். நாங்க சொல்றோம் உங்களுக்கு. ம். நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்னலாம் செய்வோம்னு நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ம். ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நாங்க வந்து தொடர்ச்சியா பேசியிருக்கிறோம். ம். பெண்கள் ஆதரவு வந்து எங்களுக்கு தான் இருக்குது. அதுல முதல் முறையா நாங்க வந்து 100% அடிச்சு சொன்னது வந்து மதுவிலக்கு. ம். மதுவிலக்கு நாம் தமிழர் கட்சி வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுல சாத்தியம். ம். இவங்க சொல்லுவாங்க நாங்க படிப்படியா குறைக்கிறோம்னு. இது வரைக்கும் குறைச்ச படிலாம் தெரியாதா என்ன? என்னுடைய அறிவுக்கு பாத்தீங்கன்னா, அ. என்னுடைய சொந்த ஊர் வந்து மதுரை. அ. ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் ஒரு சாராய கடை இருந்துச்சு. ஆமா. ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு கடை தான் இருந்துச்சு. ம். ஆனா இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. 4 தெருவுக்கு ஒரு கடை வந்துருச்சு. ஊருக்கு நடுவுலயே வந்துருச்சு. வீடுகள் குடியிருப்ப சுத்தி வந்துருச்சு. அந்த தெருவுல வந்து தாய்மார்கள் நடந்து போகவே முடியல. அங்கங்க குடிச்சிட்டு பாட்டில போறதும், அரைகுறை ஆடையோட மயங்கி விழுகிறதும், போற பெண்கள் ஆபாசமா பேசுறதும் தொடர் கதையா இருக்குது. தட்டி கேட்டோம்னா, காவல்துறை என்ன தெரியுமா சொல்றாங்க? அவன் தான் குடிச்சிருக்கான்னு தெரியுது. நீங்க அவன்ட்ட ஏன் போய் பேசுறீங்க? அப்ப குடிச்சிருவன்ட்ட பேசக்கூட நமக்கு வந்து இல்லைங்கும் போது, இந்த ம். அரசு யாருக்கு பாதுகாவலா இருக்குது? பொதுமக்கள் பாதுகாவலா இருக்குதா? இல்ல குடியாரர்களை பாதுகாத்து அவர்களை தொடர்ந்து குடிக்க வைக்கிறதுக்கு பாதுகாப்பா இருக்கான்றது நாங்க வந்து தாய்மார்கள்ட்ட தெளிவா நாங்க சொல்லி வரோம். ம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்த முறை வந்து கண்டிப்பா வந்து 2026ல வந்து மிகப்பெரிய எழுச்சி தன்னிச்சையா ஏற்படும். சிறப்பு, சிறப்பு. ஆகச்சிறந்த கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இந்த களப்பணி தொடரவும், உங்களுடைய தேர்தல் வெற்றி உறுதியடையவும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.